நண்பர்களுக்கு வணக்கம். அதிமுகவிலே ஒரு பெரும் பிளவை ஏற்படுத்தியிருக்கின்ற எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் அவர்களின் தற்போதைய நிலைமை என்ன, இனி என்ன ஆகும், இனி என்ன ஆகக்கூடும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து கொண்டு கட்சியும் நலிவடைந்து கொண்டே போகின்றது. இனிமேல் எடப்பாடி தலைமையிலான இந்த கட்சிக்கு வருங்காலம் என்று ஒன்று உண்டா என்பதே சந்தேகத்துக்கு இடமாக இருக்கின்றது. எனவே எஸ்பி வேலுமணி அவர்கள் மற்றும் சிவி சண்முகம் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி இருக்கின்றார்கள். அதை தவிர தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் இப்பொழுதைக்கு எந்த விதமான பதவி, மந்திரி பதவி முதலியன கிடைக்கப் போவது இல்லை. எனவே தாவேகாவை ஆதரிப்பது ஒரு நல்ல முடிவு. குறைந்தபட்சம் இவர்களின் சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்களின் எதிர்காலத்திற்கு தேவையான சரியான ஒரு நல்ல முடிவு. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிளவுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்களின் தலைமையிலான அணியின் ஆதரவை தாவேகா ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பிலே விஜய் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். ஆனால் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தரப்பினோருக்கு, அந்த தரப்பில் இருப்பவர்களுக்கு ஏதாவது மந்திரி பதவி முதலியன கிடைக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிவிட்டது. தாவேகாவை ஆதரித்தால் மந்திரி பதவி முதலியன கிடைக்கும் என்று இவர்களின் பின்னாலே வந்தவர்கள், அட்லீஸ்ட் அவர்களிலே சிலர் இப்பொழுது பின்வாங்க தொடங்கிவிட்டார்கள். கட்சி தாவல் சட்டத்தின் மூலம் எம்எல்ஏ பதவி கூட பறி போய்விடும் அபாயம் இருக்கின்றது. மந்திரி பதவியும் இல்லை, எம்எல்ஏ பதவியும் பறி போய்விடும் என்றால் அவர்கள் யோசிக்க வேண்டியிருக்கின்றது. அது அவர்கள் பக்கத்திலே இருந்து ஒரு சரியான பார்வையாகத்தான் இருக்கும். இதனால் வேலுமணி மற்றும் சண்முகம் அவர்களின் தரப்பு இன்னும் சற்று நலிவடைந்து போய்விட்டது. அதனால் சமாதானத்துக்கான, அட்லீஸ்ட் இப்பொழுதைக்காவது சமாதானத்துக்கான வாயிற்கதவை திறக்க வேண்டிய நிலைமைக்கு அவர்கள் இருவருமே தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். எடப்பாடியாரும் வாருங்கள் பேசுவோம் என்று சொல்கின்றார். ஆனால் அவரை எவ்வளவு தூரம் நம்ப முடியும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். முடிந்தவரை முயற்சி செய்து தங்களுடைய பிளவுபட்ட அணிக்கு முடிந்தவரையிலே அதிக பலம் சேர்ப்பது தான் சண்முகம் மற்றும் வேலுமணி அவர்கள் செய்யக்கூடிய ஒரே சரியான காரியமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இருவருமே பின்வாங்கிவிட்டால் இப்பொழுதைக்கு அதை எடப்பாடியார் ஏற்றுக்கொள்வார். ஆனால் காலப்போக்கிலே ஒவ்வொருவராக பழி வாங்குவார். அவருடைய இயல்பே அப்படித்தான் இருக்கின்றது. எனவே அவர்கள் இருவரும், அவர்கள் பிரிவை சேர்ந்தவர்களும் துணிந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. கிட்டத்தட்ட அதிமுகவிலே பிளவை ஏற்படுத்தியே தீர வேண்டும் என்கின்ற ஒரு கடினமான நிலைமைக்கு அவர்கள் தங்களை தாங்களே தள்ளி கொண்டு விட்டார்கள். எப்படிப்பட்ட மந்திரி பதவி கிடைக்கும் என்று இவர்கள் பின்னாலே மற்ற எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் திரண்டார்களோ அது இப்பொழுது கேள்விக்குறியாகிவிட்டது. இவர்களை சேர்த்துக்கொள்வது, இந்த அணியின் ஆதரவை ஏற்றுக்கொள்வது தாவேகாவுக்கு அவ்வளவாக நல்லது இல்லை. அவர்களுக்கெல்லாம் மந்திரி பதவி, வாரிய தலைவர் பதவி முதலியவற்றை கொடுத்தால் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் என்கின்ற தாவேகாவின் நிலைப்பாடு கேலிக்குரியதாக ஆகிவிடும். எனவே இந்த விஷயத்திலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தயங்குவதாக, மிகவும் தயங்குவதாக தெரிகின்றது. அது எப்படி இருந்தாலும் எடப்பாடியார் இவர்கள் இருவரையும் பழிவாங்காமல் விட மாட்டார். மேலும் இவர்கள் பின்னாலே அணி திரண்டவர்களை கூட பழி வாங்கக்கூடும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே சண்முகம் மற்றும் வேலுமணி இருவருமே முனைந்து சரியான பிளவை உருவாக்குவது தான் சரியாக இருக்கும். ஆனால் அதற்கு எப்படிப்பட்ட எவ்வளவு பேருடைய ஆதரவு கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் அமைச்சர் பதவிக்கான வாய்ப்பின் மீது கத்தி தொங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே வேலுமணி மற்றும் சண்முகம் இருவருமே வெற்றிகரமாக ஒரு நல்ல பெரும்பான்மையிலான பிளவை உண்டாக்கலாம், அல்லது எடப்பாடியாரினாலே ஓரம் கட்டப்பட்டு காலப்போக்கிலே வெளியிலேயும் தள்ளப்படலாம். ஆனால் இந்த இரண்டிலே எது நடந்தாலும் அதிமுகவுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. அதை பற்றியெல்லாம் எடப்பாடியார் கவலைப்படுவதாகவும் தெரியவில்லை. அவருக்கு வேண்டியதெல்லாம் கட்சியின் சொத்துக்களை நிர்வகிக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு மற்றும் இரட்டை இலை. அரசியல் செல்வாக்கு ஓரளவு கிடைத்தால் போதும், ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை என்கின்ற முடிவுக்கு கூட அவர் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை வரும் காலத்திலே பாஜக நன்றாக பயன்படுத்தி கொள்ளுமா, அல்லது கடந்த காலத்தை போல இழித்த வாயர்களாக, ஏமாளிகளாக
20 இடங்கள் 30 இடங்கள் என்று கேட்டு கெஞ்சி கூத்தாடி பெறுகின்ற நிலைமையிலேயே இருக்குமா? அப்படிப்பட்ட நிலைமையே போதும் என்று முடிவு செய்துவிடுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருந்து பாஜக நன்றாக உறுதியோடு மீள வேண்டுமென்றால் அதற்கு அண்ணாமலை அவர்கள்தான் ஒரே வழி. பாஜகவை நன்றாக மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை அவரிடம் இருக்கின்றது. ஆனால் அதற்கு சிறிது காலதாமதம் ஆகலாம். அதற்கு பாஜக தயாராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பாஜகவும் கீழே கீழே மேலும் கீழே சென்று கொண்டே இருக்கும். அதைத் தவிர பாஜக தனியாக நிற்கக்கூட முடிவு செய்யலாம். அதுவும் உடனடி பலனை தந்துவிடாது. ஆனால் காலப்போக்கிலே நல்ல பலன் கொடுக்கும். இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே திமுக மறுபடியும் தலை தூக்கும். அப்படி திமுக மீண்டும் தலை தூக்கினால் தமிழகத்துக்கு இன்னும் நாசம்தான் விளையும். எனவே பாஜக ஒன்று தனியாக நின்று கட்சியை நன்றாக பலப்படுத்தி வருங்காலத்திலே ஒரு நல்ல கணிசமான இடத்தை பெற்று இன்றோ ஒரு நாள் ஆட்சியையும் பிடிக்க வேண்டும். அல்லது அதிமுகவின் பலவீனமான நிலைமையை பயன்படுத்தி அதை ஓரம் கட்டி தான் முன்னேற வேண்டும். பாஜக என்கின்ற கட்சிக்கு அரசியல் சாமர்த்தியம் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை பொறுத்துத்தான் இது எல்லாம் அமையும். ஆனால் இந்த தேர்தலிலே பேரடைம் ஷிஃப்ட் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கின்றது. அது என்ன, அதன் மூலம் என்னென்ன பலன்கள் விளையக்கூடும் என்பதையெல்லாம் இன்னொரு வீடியோவிலே பார்ப்போம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.